ஹலோ உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னன்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 கடைசி சந்திர கிரகணம் வந்துட்டு செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது. இந்த கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணம்னா சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் வந்துட்டு சந்திரன் மேலே படுறதுனால சந்திரன் மறைக்கப்படுது. இதனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த வருடத்திலேயே இந்த கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:58 தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 2:25 வரை இந்த சந்திர கிரகணம் நிகழும். மொத்தம் 5 மணி நேரங்களுக்கு மேலே இந்த சந்திர கிரகணமானது நிகழும். இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் வரதுனால நம்மளோட இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியும். சில நாடுகள்லேயும் இந்த கிரகணம் தெரியும். கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் நம்மளுடைய ஒரு நம்பிக்கைக்காக அந்த கொஞ்ச நேரம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு தப்பும் இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மித்து, நம்பிக்கைக்காக தான். கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம் இரவு நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறதுனால யாரும் மோஸ்ட்டாக வெளியே போக மாட்டீங்க. ஏன்னா இரவு 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது கிரகணம். அதனால் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படி சப்போஸ் வெளியே போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே வெளியே போயிட்டு வந்துடுங்க. லாங் ட்ராவல்லாம் கொஞ்சம் அந்த அன்னைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும், ரேடியேஷனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெளியே போகக்கூடாது. கிரகண நேரத்தப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னாடியே உங்களுடைய டின்னரை, நைட்டு இரவு உணவை முடிச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் சாப்பிடும்போது எளிமையாக சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கணும். சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸு இதெல்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் நைட்டு நேரத்தில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக தான் எடுத்துக்கணும். இந்த கிரகண நேரத்தப்போ நீங்கள் தோசை, இட்லி, அந்த மாதிரி உப்புமா, அது மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஆயிலில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான்வெஜ்ஜும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யக்கூடாது. வெயிட்டு தூக்கிறது, ஒரு பொருளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, இதெல்லாம் இந்த கிரகண நேரத்தப்போ கொஞ்சம் செய்யாமல் இருங்க. அடுத்து ஊசி நூல் வச்சு தைக்கிறது, அப்புறம் துணியை கட் பண்ணுறது, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் கட் பண்ணுறது, இதெல்லாம் கிரகண நேரத்தப்போ செய்யாதீங்க. ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே எல்லாமே முடிச்சு வச்சுருங்க. அடுத்து மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கதிர்வீச்சோட தாக்கம் கிரகண நேரத்தப்போ அதிகமாக இருக்கும். அதனால தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் விட்டுலாம் தள்ளியே இருங்க. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கிரகண நேரத்தப்போ சாப்பிட்லாமா, தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும். தாராளமாக எல்லாமே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது எளிமையாக சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. இடையில பசிச்சாலும் ஃப்ரூட்ஸ் அது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். தண்ணியும் தாராளமாக குடிக்கலாம், தூங்கலாம், எல்லாமே செய்யலாம். சொன்ன மாதிரி வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு இரவு நேரம் தான் எல்லோரும் தூங்குகிற நேரம் தான். அதனால் முன்னாடியே டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் தூங்கிக்கோங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். அப்படின்னா கிரகணம் அப்படிங்கிறது நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது கதிர்வீச்சு இதெல்லாம் இருக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். அதனால் வெறும் கண்களால் யாரும் பார்த்துறாதீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.